நம்மளுக்கு வந்து மண்புழு உரம் செய்ய பெரிய இடங்கள் தேவையில்லை, பெரிய தோட்டம் தேவையில்லை, சாணம் தேவையில்லை, கம்போஸ்ட் தேவையில்லை, புளிச்ச மோர் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு முறை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம வந்து மண்புழு உரம் செய்கிறோம். அந்த பதிவு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போனும் இறைவனுக்கு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அப்படியே மணி விலை கணக்கில் கிளிக் பண்ணிக்கிற மக்களே வாங்க வீடியோவில் போகலாம். பால்கனிலையா இல்லை மொட்டை மாடியிலையே இந்த மாதிரி ஜாடி வச்சுருப்போம் சரியா. அப்போ அது கீழே நம்ம தண்ணி ஊற்றும் போது கீழே மணல் வந்து நம்மளுக்கு கீழே கொட்டும். அப்புறம் அதில் உள்ள 1-2 இலைகள் கொட்டும், 1-2 பூக்கள் கொட்டும். அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கூட்டணும். கூட்டலை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும் அந்த இடம். இந்த மாதிரி இடைக்கிலாம் வாரத்துக்கு ஒரு முறை நான் கூட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட்டினாதான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு 3-4 நாளைக்கு ஒரு தடவை பார்ப்பேன், வருவேன், தண்ணி ஊற்றுறதுக்கு முதல்ல கூட்டிடுவேன். தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு ஈரமாக போயிடும்ல, தண்ணி ஊற்றுறதுக்கு முதல்ல இப்படி கூட்டிடலாம். வாரத்துக்கு ஒரு முறை கூட்டினீங்கன்னா போதும். இந்த பாருங்கள், இந்த இடையெல்லாம் நான் கூட்டி ஒரு வாரம் ஆச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றும் போது கீழே வர்ற மணல் தான். அதை சேகரித்து தான் இன்றைக்கி மண்புழு எப்படி உற்பத்தி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன ஒரு இடம் இருந்து சின்ன ஒரு டப்பா இருந்தாலே போதும், நீங்கள் சூப்பராக மண்புழு செஞ்சிடலாம், உற்பத்தி பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து சாணமாக, கோமியமாக, புளிச்ச மோரா, புளிச்ச தோசமாவா எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டு கழிவு, கிச்சன் வேஸ்ட்டு கழிவை லிக்யூட்டாக கொடுத்துட்டு அந்த சக்கையை தூக்கி போடுற சக்கையை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிண்டா உங்களுக்கு சூப்பராக மண்புழு உற்பத்தி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேஸ்ட்டு கழிவு நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட்டு கழிவு லிக்யூட்டாக கண்டுகளுக்கு கொடுத்துட்டு மேலே கொண்டு வந்து கண்டுகளுக்கு கொடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி மணல் இருக்குதுல்ல, இந்த மணல் இந்த இதெல்லாம் சேர்த்து வச்சுருப்போமே அதில் இப்படி கொட்டுங்க. கொட்டி ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுக்கிட்டோ இல்லை எதையோ வச்சுக்கிட்டு வேஸ்ட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு இதை குச்சி வச்சுக்கிட்டு கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு சேர்றதா இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை சேர்றதா, நீங்கள் மேலே பால்கனிக்கு நீங்கள் எப்பப்போ மொட்டை மாடிக்கு வந்து நீங்கள் வந்து லிக்விட் கொடுக்குறேன், அந்த சக்கையை தூக்கி தானே குப்பையில் தானே போடுவோம். அதை இந்த மாதிரி வாளிக்கையில் போட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதுக்கு மேலே மண் இல்லை, உங்கள் ஜாடியிலேருந்து மண்ணு கீழே வரவே இல்லை, அப்படி கண்டிப்பாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன பேக் மண் மட்டும் வாங்கிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி வச்சுக்கிட்டு இந்த வேஸ்ட்டு கழிவு கிச்சன் வேஸ்ட்டு சக்கையை போடும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு பிடி மண்ணை போட்டு வச்சுருங்க. இந்த பாருங்கள், மண்புழு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. இது ரொம்ப ஈஸியாக உற்பத்தி பண்ணிடுறது ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ உங்களுக்கு பெரிய மரங்கள் இருக்குது, மரம் வந்து செடியோ மரமோ உங்களுக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டு கழிவை வந்து நீங்கள் மண்ணுக்குள்ளே நல்லா லிக்யூட்டாக நல்லா சொத நல்லா தண்ணியை நல்லா ஊற வச்சு அந்த 3 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நல்லா லேசாக குழி நோண்டி அந்த ஜாடிக்கில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்தில் உங்களுக்கு மண்புழு உற்பத்தி ஆயிரும். உங்கள் மணல் வந்து நல்லா இலகுவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பாருங்கள், எல்லாம் அள்ளி கட்டுறதுக்குள்ளே எல்லாமே அதில் உற்பத்தியான மண்புழு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பாருங்கள், ரொம்ப சூப்பராக மண்புழு உற்பத்தி ஆயிடுச்சு. ஆனால் இது மண்புழு உரம் இருக்கான்னு எனக்கு தெரியலை. நான் இப்படி கூட்டி போடுவேன் மண்புழு உரம். அதே நேரத்தில் கிச்சன் வேஸ்ட்டு இந்த சக்கையே போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இயற்கை மரங்களுக்குலாம் நான் அப்படி போட்டு விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய மரத்தில் நான் கொத்துறதுக்கு என்னால் முடியாது. அப்போ நான் என்ன செய்வேன், இப்படி தான் ஒரு சின்ன குழியை நோண்டி வச்சுக்கிட்டு இந்த வேஸ்ட்டு சக்கையெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதாவது லிக்யூட்டாக கொடுத்த பிறகு அந்த வேஸ்ட்டு சக்கையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டு மூடி வைப்பேன். அந்த மரத்துக்கு கீழே எனக்கு மண்புழு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு டப்பாவில் செஞ்சு காட்டுறேன், அவ்வளோதான். ஒரு சின்ன டப்பா இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து மூடி போடுறதா இருந்தால் மூடியில் ஓட்டை போட்டுக்கிறோங்க. ஏன்னா அப்படி திறந்தே தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன். இனிமேல் தான் நம்ம வந்து மூடி வைக்கணும். இப்போ இது பாருங்கள், இன்றைக்கி உள்ள வேஸ்ட்டு கழிவை போட்டாச்சு. சக்கையை தான் அந்த தண்ணியை வந்து நம்ம கொடுத்துட்டு இது 2வது தூக்கி போடுறத நம்ம வந்து இந்த வலிக்கில் போடுறோம். இப்போ இதை போட்டு 2 வாரம் சென்று வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கரெக்டாக 2 வாரம் ஆச்சு. ஒரு இலையோ இல்லை வேஸ்ட்டு கழிவு கிச்சன் வேஸ்ட்டு கழிவோ எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இருக்கிறது மண் இருக்கும், அப்புறம் மண்புழு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது மண்புழு வந்து உரம் உற்பத்தி பண்ணதான் என்னெல்லாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மண்புழு இருக்குது, அதை தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். மண்புழு வேண்டாம் நீங்கள் இப்படி செஞ்சுக்கிறங்க. சின்ன ஒரு டப்பா இருந்தாலே போதும். உங்கள் கார்டனுக்கு தக்கன குட்டி டப்பாவில் கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். அந்த மூடி போடணும் அப்படின்னா மூடியில் ஒரு ஓட்டை போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ. இது திறந்தே தான் கிடக்குது, இனிமேல் தான் நான் மூடணும். கொக்கோ பீட்டு போட கிடையாது, வேறு மற்றபடி சாணம் போடல, கோமியம் போடல, புளிச்ச மோர் போடல, புளிச்ச தோசை போடல, எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம போட்டது. இந்த இப்படி தான் இப்படி ஏதாவது வேஸ்ட்டு கழிவு கிச்சன் வேஸ்ட்டு கழிவு மேலே கொண்டு வந்தேன் அப்படின்னா தண்ணியை அந்த தண்ணியை வந்து நான் கண்டுகளுக்கு கொடுத்துட்டு அந்த சக்கையை நம்ம தூக்கி போடுற சக்கையை தான் அந்த வாளிக்கில் போட்டு கிண்டி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சாலும் நம்மளுக்கு அருமையாக 2 in 1. நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து நம்ம கண்டுக்கு பயிர்விக்கா போகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு மண்புழு வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக மண்புழு வரும். அதுக்கு மேலே உங்களுக்கு மணல் வேண்டாம், ஒரு பேக் மண்ணை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சோன்னு போட்டு நீங்கள் கலந்துக்கிறங்க.
இந்த சக்கை புடையில் கொஞ்சம் மண் போட்டு கலந்து வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இன்னைக்கு நான் வந்து புல்லுலாம் திங்கின்னு சொல்கிறாங்க. குரம் புல் இதெல்லாம் மண்புழுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு மொட்டை மாடியில் என்னோடய ஜாடிக்கில் அதெல்லாம் இல்லை. என்னோட இருக்கிறது களை வைக்கிறது தான் இருக்குது. அதை போட்டு இன்னைக்கு நான் வந்து ஒரு டைல்ஸ் கல் ஒன்று இருந்துச்சு, அதை கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்து மூடி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you.